ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகும் சோம்பும் போட்டிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை போட போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னு தக்காளி போட போகிறோம். பூண்டு, வெங்காயம், தக்காளி. இப்போ தக்காளியை போட போகிறோம். இதோட பச்சை வாசனை போடுறது. நல்லா தக்காளியை நல்லா வதக்கணும். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட போகிறோம். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம இங்கே கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுரக்காய் போட்டிருக்கோம். மாங்காய் போட்டு வைக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னு தான் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த காயை போட்டு எண்ணெயில் வதக்க போகிறோம். சுரக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். காயெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம அந்த கருவாடு எடுத்து வச்சுருக்கோம். இது நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு எப்போவுமே இப்படி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். கருவேப்பிலை போட்டு இந்த கருவாடு தான் போடப்போம். இப்போ புளி ஊற்றிட்டோம். புளி கரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள், இப்போ நம்ம மிளகாப்பொடி போட்டோம். குழம்பு கொஞ்சம் நிறையா வைக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். இது கொதிச்சோன்னு தான் நம்ம கருவாடு போட போகிறோம். புளியோட பச்சை வாசனை, மிளகாப்பொடியோட பச்சை வாசனை. குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். உப்பு, குழம்பு மிளகாத்தூள் அதில் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு தான் பத்தலை, உப்பு போட்டுக்குவோம். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கருவாட்டை போட போகிறோம். கருவாட்டோட தோலெல்லாம் நம்ம உரித்து தான் வச்சுருக்கோம். அதனால் இதை அலசிட்டு இந்த கருவாடை போட போகிறோம். காயெல்லாம் கொஞ்சம் பாதி வெந்தோடனே இதில் மாங்காய் போட போகிறோம். நல்ல இந்த சுரக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் கருவாடோட நல்ல ஒன்று சேரையில் கருவாட்டு குழம்பு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மாங்காய் போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு. இது நல்லா கொதிக்கட்டும். இது அரை காயெல்லாம் ஒரு பாதி வெந்தோடனே நம்ம மாங்காயை போட போகிறோம். இப்போ புளி, மிளகா எல்லாமே நல்லா, உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னே நம்ம மாங்காய் போட போகிறோம். நம்மளோட கருவாட்டு குழம்பு நல்லா காய் எல்லாமே வெந்துருச்சு. மாங்காய் போட்டிருக்கோம். இந்த கருவாட்டு குழம்பு எல்லா காயும் வெந்து இப்போ நல்லா இருக்குது. இன்னும் ஒரு
ஒரு நிமிஷம் ஆனோடனே நம்ம இறக்கிட போகிறோம் நம்ம கருவாட்டு குழம்பு. எல்லா பக்கமும் நல்லா கொதித்து காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பா பண்ண போகிறோம் சுவையான கருவாட்டு குழம்பு. எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.